கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியம் உங்களை விடுதலையாகும். அந்த சத்தியம் யார் என்று பரிசுத்த வேதாமம் சொல்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். அவர்கள் வெளிப்படுத்தக்கூடியது தான் சத்தியம். இயேசு கிறிஸ்து தேவாதி தேவனாக அவர் இருந்த பொழுதிலும் கூட இந்த பூ உலகிலே அவர் மனிதனாக அவர் அவதரித்த பொழுது அவர் வாயிலிருந்து வந்தவைகள் அத்தனையும் சத்தியம். அந்த சத்தியம் மனிதனுக்கு நித்தியமான ஒரு ரட்சிப்பும் ஒரு முடிவில்லாத ஒரு மகிமையான வாழ்க்கையும் கொடுக்கக்கூடியதாக இருந்தது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றளவிலும் அந்த சத்தியத்தின்படி நடக்கக்கூடியவர்கள் ஒரு விடுதலையினுடைய சீவியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 79வது சுதந்திர தினத்திலே இன்று 79வது சுதந்திர தின வாழ்த்துக்களை அன்போடு அனைத்து விசுவாச உறவுகளுக்கும், இந்திய உறவுகளுக்கும், இந்த உலகத்திலே வாழுகிற அனைவர்களுக்கும், எங்களது நாடு இந்திய நாடு சுதந்திரம் வாங்கி 79 வருடங்கள் பிறந்திருக்கிறது என்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வதில் நானும் ஒருவனாக தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றற்ற மகிழ்ச்சி, மாசில்லாத சத்தியத்தை இந்த மற்றற்ற மகிழ்ச்சி நாளிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களோடு இதை பகிர்ந்து கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு பறவையை எடுத்துக்கொள்ளுங்கள். பெரும்பாலும் நாம் கிளியை வளர்க்கிறோம். அந்த கிளியானது கூண்டுக்குள்ளே வைத்து அதனுடைய சிறகுகளை வெட்டி நாம் அதை ஒரு அருமையான தங்க கூண்டுக்குள் வைத்து அதற்கு பாலும் சோறும் தேனும் தினைமாவும் பழங்களும் பார்ப்பதற்கே கண்ணை கவரக்கூடிய அனைத்து உணவுகளையும் அதற்கு இட்டு அதனிடத்தில் செல்லமாக பேசி அன்பாக பேசி அந்த கூட்டுக்குள்ளே முத்தத்தை அதற்கு கொடுத்து எப்படி வளர்த்தாலும் கூட அது சுற்றி பார்க்கின்ற பொழுது தன்னை அடைத்து வைத்திருக்கிறார்கள். தனக்கு என்னதான் கொடுத்தாலும் எனக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சிறகுகளால் நான் பறந்து வானத்தை வட்டமடித்து வண்டாக சுழல வேண்டும். வண்ண வண்ண காட்சிகளை இந்த உலகம் முழுவதும் பார்க்க வேண்டும். இயற்கை எழில் கொஞ்சுகின்ற நிகழ்வுகளை என் கண்கள் பார்க்க வேண்டும். இயற்கையாக பழுத்து குலுங்கி கொண்டிருக்கக்கூடிய பழங்களை என் அழகால் குத்தி அதை சாப்பிட வேண்டும் என்று எண்ணுகிறதான அந்த உணர்வு பிம்பம் அந்த கிளிக்கு இருக்கும், அந்த பறவைக்கு இருக்கும். என்னதான் நீங்கள் கொடுத்தாலும் அது மனதிலே அது மகிழ்ச்சி அடைவதில்லை. இதுபோல தான் இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு சம்பளங்கள் வாங்கினாலும் மதிக்கத்தக்க, மற்றவர்கள் போற்றத்தக்க, மற்றற்ற அறிவுடையவர்களாக நாம் பதவிகள், பற்றுகள், இன்னும் பலவிதமான காரியங்களை பெற்றுக்கொண்டு அதற்குரிய சம்பளங்கள் எவ்வளவு நாம் வாங்கி கொண்டிருந்தாலும் கூட அத்தனையும் நம்முடைய உள்ளான மனிதரில் ஆத்துமாவிலே ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும், மனதில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். வெளிப்படையாக எல்லோரும் புரிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறேன். நம்முடைய சிந்தனையிலே மனதிலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அப்படி மகிழ்ச்சி இல்லாமல் ஒரு குடும்பத்திலே, ஒரு நாட்டிலே அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கிளி கூண்டு, தங்க கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறது போல. அந்த தங்க கூண்டு என்பது இந்த உலகத்தில் நீ பெற்றிருக்க உயர்வான பதவிகள், கை நிறைய வாங்குகிற சம்பளங்கள், உன்னை மற்றவர்கள் பார்த்து சலிட் அடிக்கக்கூடியவைகள், இவைகள்லாம் இருந்தாலும் கூட உன் உள்ள மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், உன் உணர்வுகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் உனக்கு நீ வாங்குகிறவைகள் எல்லாம் ஒரு நடித்து கொண்டிருக்கிறாய். உலகத்தில் நாடக மேடையில் ஒரு நடிக்கக்கூடிய ஒரு மனுஷியாக, ஒரு மனிதனாக, ஒரு குடும்பமாக, ஒரு கோத்திரமாக விளங்கி கொண்டிருக்கிறோம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன என்பதுதான் இங்கு வேண்டும். பைபிளிலே நாம் பார்க்கிறோம், தாவீது அரசன் உலகம் முழுவதையும் பிடித்த அரசர்களில் அவனும் ஒருவன். அவனுக்கு உலகம் முழுவதிலிருந்தும் கப்பம் கட்டினார்கள். ஏன்? இந்தியாவிலிருந்து கூட தங்கங்கள் போன, இங்கிருந்து கூட மயில் தொகைகள், மயில் எண்ணெய்கள்லாம் போனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான தாவீதுக்கு அவனுக்கு ஒரு சில வருடங்கள் மனதிலே மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை. வெளியில் சுற்றுப்புறங்களிலே அவனுக்கு கீத வாக்கியங்கள், முழக்கங்கள்,
எத்தனையோ அரசர்கள் அவனிடத்தில் மண்டியிடுகிறவைகள் இவைகள் இருந்தாலும் கூட மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை அவன் வெளிப்படுத்துகிறான். எப்படி என்று சொன்னால், என்னுடைய பாவம் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது, என் புண்கள் அழுகி நாற்றம் எடுக்கிறது என்று சொல்கிறான். அவனுடைய சிந்தையானது அவனுக்கு அவ்வளவு வேதனைகள் கொடுத்து கொண்டிருந்தது. அவனுடைய இருந்த அந்த பாவ அந்த மீறுதல்கள் அவனை அப்படி ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தது. எப்படி ஒரு மனிதன் ஒருவனிடத்திலே கை நீட்டி பணம் வாங்கிவிட்டால் அந்த கடன் கொடுத்தவனுக்கு அவன் அடிமையாக இருக்கிறானோ, கடன் வாங்கினவன் அடிமையாக இருக்கிறானோ, அதுபோல பிசாசினிடத்திலிருந்து சிற்றின்பங்களை பெறுகிறவன், சிற்றின்பங்களை அள்ளி பெறுகிறவன் பிசாசினிடத்திலிருந்து, மனித எதிராளியாக இருக்க சத்துருவினிடத்திலிருந்து சிற்றின்பத்தை பெறுகிறவன், அவனிடத்தில் அவன் பெற்றுக்கொண்டபடியினாலே பிசாசுக்கு அவன் அடிமையாக இருக்கிறான். இவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த பிசாசு விரும்பியதை அவன் செய்ய வைப்பான். எப்படி கடன் கொடுத்தவன், கடன் வாங்கினவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு காரியத்தை செய்வதற்கு அந்த கடன் வாங்கினவன், அந்த கடன் கொடுத்தவன் சொல்லுகிற பிரகாரம் செய்ய அவன் மனதில்லாட்டாலும் செய்ய வேண்டியதற்கும். ஆகையினால்தான் மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. கூலிப்படை என்று கொலை செய்கிறார்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அவர்களெல்லாம் பணத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்தால், அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட பணத்திற்காக அவன் ஒருவரை கொலை செய்ய சொன்னால், அல்லது ஒரு களவாடச் சொன்னால், ஒரு தவறு செய்ய சொன்னால், இந்த கூலிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு மனதில்லை என்றாலும் கூட அதை அவர்கள் செய்யத்தான் வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பணம். அதற்காக அவர்கள் குடித்து வெறித்து தேவையில்லாத நிகழ்ச்சிகளிலே செய்துவிடுகிறார். இன்றைக்கும் சினிமாக்களும் ஆடம்பரங்களும் பலவிதமான காரியங்களையும் மனிதன் பின்பற்றி போகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் மனதிலே சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஆண்டவராகிய தேவன் படைத்த அந்த அன்பும் அந்த பாசமும் அந்த நிறைந்த உறவுகளோடு மகிழ்ச்சியாக இருக்க முடியாத அளவிற்கு மனித எதிராளியாகிய பிசாசாகிய அசுத்தாவியாகிய அது செயல்பாட்டுகளினாலே அவன் இந்த நிலைக்குள் அவன் தள்ளப்படுகிறான். உலகம் முழுவதும் பிடித்த அலெக்சாண்டருடைய வாழ்க்கையை பாருங்கள். 10 ஆண்டுக்குள்ளே உலகத்தை தன் கைக்குள் கொண்டு வந்து 33 வயதிலே, 30 தாண்டிய வயதிலே அவன் ஒரு காய்ச்சலினால் மரித்து போகிறான் என்பது வரலாற்று இயம்புகின்றன. ஆனால் உண்மை என்னென்றால் அவர் மன ரீதியிலே அழுத்தப்பட்டவனாக அவன் மரித்து போனான் என்பதுதான் சரியான ஒரு தரவுகளாகவும் இருக்கிறது. இவைகளை ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இந்த சுதந்திர நாளிலே நீங்கள் சிந்திக்க வேண்டியது, நாம் இந்தியாவை சுதந்திரம் வாங்கிவிட்டோம். ஒரு பெண் தனியாக எந்த இருட்டுக்குள்ள வேணாலும் நடக்க வேண்டும். ஒரு ஆண் எந்த இருட்டுக்குள்ள வேணாலும் நடக்க வேண்டும். அவன் எவ்வளவு பொன் பொருள் நகைகள் போட்டுக்கொண்டு போனாலும் அவைகளை காட்டி சுதந்திரமாக அவன் வீதிகளிலே அவன் உலா வர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தன்மை கள்ளர்கள் இருக்கிறார்களோ, அவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் இருக்கிறார்களோ, பிடுங்கி விடுவார்களே, நம்ம பாதுகாக்க இருக்க வேண்டுமே என்று சொல்லி ஒரு மனிதனுக்குள் பதட்டமும் ஒரு வேதனையும் உருவாகிவிட்டால் நாம் வாங்கியிருக்கிற சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறோம். ஆகவே துஷ்ட சிந்தை உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நாம் சுதந்திரம் வாங்கிவிட்டோம், ஆகவே இந்த துஷ்ட சிந்தையிலே வாழக்கூடாது என்பதிலே திரிந்து விடுதல் அவசியம். அப்படி என்றால்தான் நாம் பெற்ற சுதந்திரத்திற்கு இந்த உலக அளவிலே மதிப்பும் மரியாதையும் இருக்கும். ஆகவே நம்முடைய முன்னோர்கள் பட்ட பாடுகள் பிரயாசங்களை நினைக்கின்ற பொழுது பின்னோர்களாய் வந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் நம்முடைய உள்ளங்களிலே ஒரு தூய்மையான சிந்தை வர வேண்டும், அந்த உணர்வு வர வேண்டும். இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த தூய்மையான உணர்வு வருவதற்கு, சிந்தை வருவதற்கு, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்பத்தில் என்னால் அடுத்தவன் எந்த ஒரு ரீதியிலும் பாதிக்கப்படக்கூடாது, என் தம்பி பாதிக்கக்கூடாது, என் அன்னை பாதிக்கக்கூடாது, என் தந்தை பாதிக்கப்படக்கூடாது என்ற வாழ்க்கை வாழ வேண்டும். அதுபோல் பெற்றோர்கள் வாழ வேண்டும், பிள்ளைகள் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை இயம்புகின்றதாக பரிசுத்த வேதாகமத்திலே, பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளைகளிலே ஒரு வாக்குத்தத்த கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10 கட்டளையில் 9 கட்டளைகள் வித்தியாசமாக இருக்கும். ஒரே ஒரு கட்டளை வாக்குத்தத்த கட்டளை என்று சொன்னால், இந்த பூமியிலே நீ நிலைத்து நீடிய நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு, நீண்ட காலம் உயிரோடு இருப்பதற்கு உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்ற அந்த அருமையான வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தாய் தகப்பங்கள் பரிசுத்த வேதாகமத்தை, வேதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளின் அடிப்படையிலே கடைப்பிடித்து அவர்கள் வாழ்ந்து விட்டால் பிள்ளைகள் அதுபோல வாழ ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி வாழ ஆரம்பிக்கிற பொழுது பிள்ளைகளுடைய நெஞ்சிலே மதியினங்கள் ஒட்டி கொள்ளுகிறவைகள் வெளியேறிவிடும். அப்படி வெளியேறிவிடுமானால் அவர்கள் வாழ வயது வருகிற பொழுது அந்த வாழ வயது உள்ளவர்கள் அவர்கள்
துன்மார்க்கத்துக்கு ஏதுவான நெறிகொள்ளுதலுக்கு உட்பட்டு இராத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தன் தாயும் தகப்பனுக்கும் அவர்கள் நல்லவர்களாக வல்லவர்களாக தன் உடன்பிறப்புகளுக்கும் தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்கும் வாழ ஆரம்பிப்பார்கள். இப்படி பரிசுத்த வேதாவும் சொல்கிறது. அப்படி வாழ்ந்து காட்டுகின்ற குடும்பம் எக்கச்சக்கமாக இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மகிமையுள்ள ஒரு வாழ்க்கை இந்த சுதந்திர காலத்தில் நாம் பாவ சிந்தனைகளுக்கு ஏதுக்கும் அடிமைப்படாதவர்களாக ஒருவேளை அடிமைப்பட்டிருந்தால் அதைத்தான் இங்கு அறிமுகப்படுத்துகிறேன். இயேசு என்கின்ற இரத்தம், இயேசு கிறிஸ்துடைய இரத்தமானது பூமியிலே மனிதனாக வந்து வாழ்ந்து நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்து சிலுவையிலே இரத்தம் சிந்திய அந்த இரத்தமானது கிரயமாக அனைத்தையும் நீங்கள் இப்பொழுது பெற்றிருக்கக்கூடிய பிசாசினிடத்தில் வாங்கியிருக்கக்கூடிய சிற்றின்பங்கள், அந்த லோக ஆசைகள் எல்லாம் அதை விட அதற்கும் மேலாக அதிகமான விலைக்கரையும் கொடுத்து வாங்கிவிட்டது உங்களை மீண்டும். ஆகவே நான் இயேசுவின் இரத்தத்தினால் விலைக்கரையும் கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு சுதந்திர புத்திர சுவீகாரம் உள்ளவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே என்னை யாரும் அடிமை கொள்ள முடியாது. ஆகவே நான் கிறிஸ்துவுக்குள் சுதந்திரவாளியாக இருக்கிறேன் என்று இந்த சுதந்திர நாட்களிலே சுதந்திர வாழ்க்கை, சுதந்திர காத்தை சுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சுதந்திர 79வது தின வாழ்த்துக்களை நன்றியோடு இந்திய பெருமக்களும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.